ஆன் பண்ணுப்பா, பிக்கிறதுலேருந்து எடுப்போம். ஆச்சுடா. என்ன பண்ணிட்டியா? பண்ண வேண்டியதான். வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு தான் இருந்தாலும் இந்த அலுமினிய சட்டியை வச்சு நான் ஒன்று சொல்லவா? பிச்சைக்காரன் கூட அந்த சட்டியில் சாப்பிட மாட்டேன். என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன் கேட்டா உங்க அம்மா அமிர்தம்மா கொடுத்தது. வயசு எத்தனை தெரியுமா? இருக்குமா? 18 வயசு. உன் சட்டிக்கு தான் வயசு 38. உன் சட்டிக்கு உன் சட்டிக்குமா வயசு? அதெல்லாம் எவ்வளவு எத்தனை ஓட்டம் இருக்கு பாரு. எங்க பரம்பரை சட்டி. மனுஷனுக்கே உடம்புல 9 ஓட்டம் இருக்குதா? அப்ப இதுக்கு இருக்காதா? எதை விட்டாலும் இந்த சட்டியை விட மாட்டேன்டா. விடாத. என் பேரே வந்து இத சோறு போட்டு ஊட்டுற வரைக்கும் இந்த சட்டி தான்டா. சரி. எங்க பரம்பரை சட்டி. சரியா? மாப்பிள்ளையில இன்னைக்கு அம்மன் ஹோட்டல் சாப்பாடு தான். எங்க ஏரியாவில் அம்மன் ஹோட்டல் சாப்பாடை என்ன இருந்தாலும் நான் அதை பாருங்க எப்படி வந்து இலதலை போட்டு எப்படி வாழை இலை போட்டு 18 கூட்டு அதை வச்சு சாப்பிடுவாங்கள்ல, அதை மாதிரி இந்த பாருங்க அப்படி தான் சாப்பிட போகிறேன். எல்லா கவரையும் தூக்கி என்ன இப்படிலாம் ஐயா சாப்பிட ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தையை சொன்னேன். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. வெள்ளை பாயாசம்னா எனக்கு வேற மாதிரி இருக்கு. வழக்கம் போல எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிற மாட்டி கரு சாப்பிட போகிற நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேசு. எவனா சாப்பிட்றதுக்கு முன்னால் பாயாசம் குடிப்பானே? உனக்கு குடி. நான் உன்னை நான் சொன்னேனே. நான் சொல்கிறது என்னென்னா சாப்பிட போகிறது என்னென்ன கூட்டு இருக்கு. கேரட்டு, இது ஒரு பருப்பு கூட்டு, இது எல்லாம் இருக்கிற பழைய காய் இருக்கிற காய் பூரா கலந்து ஒரு கூட்டு, இது மாம்பழம். சரியா? அடுத்து வந்து சோறு வைக்க போறேன். இப்ப சோற நீ தானா இந்த வீடியோ போடுறானா பூதேவி என்னைய கூப்பிடுது, நீ வந்து பரிமாறுன்னு. மாம்பழம் ஹோட்டல் கிட்டல கொடுக்கலடா. நாங்க இங்க வாங்கிட்டு வந்தது. நேற்று ஏதோ ஒரு ஊர்ல வாங்கினோமே. எங்க? நல்லா இருந்துச்சு. இங்கதான் எங்கேயோ வாங்கினேன். 4 பழம் நேற்று வாங்கின இடம் கூட மறந்துட்டியா? நீ தானே வாங்கிட்டு வந்த. எங்கேயோ ஜாமான் வாங்கிட்டு ரேஸ்மால போயிடுமா வாங்கிட்டு திருப்பரங்குன்ற மார்க்கெட்ல வாங்கினது. எனக்கு தெரியாதுடா. செந்தூரம். இந்த மூதேவி எங்க போய் வாங்குச்சுன்னு எனக்கு என்னடா தெரியும். பாத்தீங்களா? ஒரு மாம்பழத்தை தின்னு பாரு, எப்படி இனிப்புன்னு பாரு. நான் வந்து தம்பியில எனக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட பிடிக்காது. கடை சாம்பாருக்கும் எனக்கு ரொம்ப தூரம். அதனால நான் டைரெக்டாக வத்த குழம்பு தான் ஊற்றுவேன். ஆமாம், கரெக்டாக சொல்லணும். வத்த குழம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம். நேற்று தாண்டா புளிப்பு, இன்னைக்கு புளிப்பு. புளிப்பு தின்னா என்னதுக்காகட்டா? கருவாடு குழம்பு கொஞ்சம் உப்பு தட்டு கிடக்குது. நான் என்ன பண்ணேன், காலையிலே உருப்படியாக கொஞ்சம் சோறாக்குப்பா, ரசம் வை, துவையலை வை, பருப்பு துவையை போதுப்பா அப்படின்றதுக்கு உட்காந்தப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி இவ்வளோ நேரம் உட்காந்தே இருந்தேன். இப்போ தான் சரி நான் போய் வழியில் ஊற்று எல்லாத்தையும் பெரட்டின மாதிரி தின்னு. இது வத்த குழம்பு இல்லை, சாம்பாரா? வத்த குழம்புனா என்ன? இப்போ சாப்பிட தானே இருக்கு. பெரட்டி திங்கணும்டா. அது உன் கேரக்டர். நான் எப்பயுமே நல்லா ஊற்றி தான் சாப்பிடுவேன். போடு. வத்த குழம்புலாம் அப்படியே பட்டு படாமே திங்கணும். ஆனால் அப்பளத்தோட இன்னும் கேமரா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தள்ளு. அப்போ தான் அப்படி வை. இப்போ தான் இந்த சோறு தெரியுது. வத்த குழம்பு தான் பார்த்துக்கங்கடா. இதில் நான் பல தடவை சொல்லுவேன் தெரியுமா? சோத்துக்கு சத்தவனை பார்த்துருப்பீங்களா? அந்த பாருங்க, வாய மூடு. சோத்தில் வந்து வத்த குழம்புல வந்து இந்த அப்பளம் இருக்குது பற்றியா, இதை அப்படி நொறுக்கணும். நொறுக்கி இப்படி தூவணும் மேலே. பூமலை தூவி அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அதோட சாப்பாடே மறந்துருவீங்க. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்க? இவன் சோறுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோறுங்க தோணாதுடா. நானா பாருங்க ஒரு டப்பா தயிர் சோறை தின்னு உட்காந்துருக்கேன். மனுஷன் திங்கிற மாதிரியா திங்கிறான்? நல்லா மாடு கண்ணி தட்டிக்கிற தலையை விட்ட மாதிரி திங்கிறான்டா. அப்பளத்தை அப்படி நொறுக்கி மேலே போடு. அதுக்கப்புறம் அள்ளி வாயில போடு. உனக்கு தான் நொறுக்கணும். கருமம் போயிட்டு நல்லா பெரிய மாந்திரியக்காரரை பார்த்துட்டு இவன் போட்டா வச்சு நல்லா கட்டி வாசல்ல கட்டி விடணும். வாசல மீறி உள்ள வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வத்த குழம்பு இருந்தா ஊத்து. ரத்த குழம்பு தான் இருக்குது, ரத்த குழம்பு இல்ல. குடி. வடி வலிச்சு விடுப்பா அப்படி. யாருங்க? நான் ஒரு சேலை வாங்கினேன். நல்லா இருக்கா? 580 ரூபாய். சேலை வீடியோவை தனியா போடு. நல்லா நூல் சேலையா, இந்த வயசானவங்க கட்டுற மாதிரி. இதுல உங்களுக்கு இங்க உங்களுக்கு ஒரு மேஜிக் தெரியுதா? இங்க நான் போட்டிருக்கிறதும் சிகப்பு,
அவள் போட்டிருக்க நைட்டி சிவப்பு, அவள் ஆர்டர் போட்டு வாங்கினது சிவப்பு, எல்லாமே ஒரே கலராக இருக்கு பாரு. இது அதுக்கேற்ற ஜாக்கெட்டு சரியா? ஏன்னா ஃபங்க்ஷன்னா டக்குன்னு தைக்க முடியல, அதனால இப்போதான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன். ஒரு 3 டாப் ஆர்டர் போட்டிருக்கேன். 400, 300, 500ன்னு நைட்டு லைவ்ல காட்டுறேன் அதை. சரியாடி பிள்ளைகளா? இந்த சூப்பர் சேலை சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வேணா உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் போட்டு இதோட லிங்க் தர்றேன். ஓகே? ஆனால் சாஃப்டாக இருக்குடி, பியூர் காட்டன்ரி, நல்லா பஞ்சு தான் இருக்குது. ஏப்பா என்னப்பா வத்த குழம்புக்குறாங்க, உள்ளுக்குள்ளே வத்தலையே காணோம். நீயே ஒரு கொத்தளவு, உனக்கு எதுக்கு வத்தல்? அப்பளம் வேற இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நான் எப்படி இதை பாயாசத்துக்கு கொஞ்சம் நொறுக்கி போடுத்தீங்க வேணுமே? நேத்து நம்ம வந்து அப்பளம் இருக்கு, 2 வாரத்துக்கு முதக்குன்னு திங்கிறியா? ஏய், அது பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்கும், எதுக்கு? அதெல்லாம் கொண்டு வராத. ஒன்னையோட சேர்ந்தது. சரிடா, வத்த குழம்பு முடிஞ்சுச்சுடா. ஒன்றே ஒன்று இருக்கு, வேருக்கு விட திம்போம். சரி பாடி, இதெல்லாம் திங்கிற, தின்னு தொலையேன். சோறு தான் ஆக்கலை, சோறாவது பரிமாறு, ஏதாவது ஒன்று பண்ணு. பரிமாறவா இளமாங்கனி வனிதா மணி வனமோகினி வந்தாடு டன் 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 டன். பசியோ கனி ருசியோ தனி கொண்டாடு. செம்ம ஜாலி மூட்ல இருக்கேன், நான் சோழியா முடிச்சு போன மூட்ல இருக்கேன். எவ்வாறு மூதேவிக்கு எப்படின்னு அப்படிதான். நான் மைண்ட் ஜாலியா வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல சோறே கிடையாது. முதல்ல என்னைய ஜாலி மைண்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன காதுன்னு பாரு. அவங்க எல்லாம் போய் கஜால் குஜால் படுத்தி ஜாலி படுத்தி, அவங்க ஜாலி படுத்தி என்ன பண்ண போடுங்கம்மா. கூட இருக்கிறவள ஜாலி படுத்துறதா சோறு கிடைக்கும். போது போ 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 என் பெத்த தாய் கூட என்னை இப்படி கவனிக்கல. முடிஞ்சுமா? அது ரசப்பாக்கிட்ட உரிங்கம்மா. நான் சாம்பார்மா, அதுக்கு ஓரமாக போடுமா. ஏம்மா சோறு இவ்வளவு சோத்துக்கு இந்த பாக்கெட் ரசம் பத்துமாம்மா? கவிச்சு இல்லாம வாய் முணுங்குது. ஏம்மா இந்த சோத்துக்கு இந்த சாம்பார் இந்த ரசம் பத்துமா? ஊத்துமா, ஊத்துறா. ஊத்துமா. எவன் என்ன கவலையில இருந்தாலும் நீ மட்டும் இப்படி சோறு திங்கிற? உனக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையாடா ஜடப்பையில? பேசிக்கிட்டே இருந்தேன்னா பசி அடங்கிடும், ஊத்து. ஆனால் இன்னொன்று தெரியுமா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் அந்த தக்காளி சாதம் வெஜிடபிள் ஒரு பிரியாணி டப்பா தின்னியாடா பாவி பையலே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. தின்னாச்சுடா, தின்னாச்சு. இப்ப தெரியுதா நான் ஏன் காசு 4 காசை சேர்த்து ஒளிச்சு வச்சேன்னு? இவனுக்கு சோறாக்கி போட்டு கறி குழம்பு ஆக்கி வச்சு சொத்தை அழிச்சு விட்டான்டா. அப்படி இருந்துமே மிச்சப்படுத்தி எப்படி 4 காசு சேர்த்தேன் எப்படின்லாம் பாத்துக்கங்க. கையா காட்டு, கையா காட்டேன், இதை வாயில போடு சொல்றேன். இதை நான் ஏன் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? தின்னு டேஸ்ட் பார்க்கல, நான் திங்கிறத பார்த்து நீ கண்ணு வச்சில. நான் திங்கிறத உனக்கு 2 பேருக்கா கொடுத்தா எனக்கு வயிற்ற வலிச்சா உனக்கும் வலிக்கணும். நல்லா பிரிச்சு விட்டுருவேன். நான் ஜோராக்கி போட்டு உட்காந்து நல்லா தட்டு நிறைய 4 தட்டு சோறை தின்னுபிட்டு ஆக்கி போடுறவ எனக்கிட்டே நீ திங்கிறத பார்த்து நான் கண்ணு வைக்கிறேங்கிறீங்க. பசியாத்தி தான் எனக்கு பழக்கம். உள் மனசு என்ன சொல்லணும் யாருக்கு தெரியும்? நீ அப்படியே ஐர மீன் குழம்பும். அதுக்குதான் அந்த காலத்திலே இளையராஜா பாடி இருக்காரு, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் புரியும், அந்த ஆழத்துல என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். எல்லாமே இப்ப துட்டு தான் உண்டு. ரொம்ப ஊதாத, பக்கத்து வீட்டுல செத்து போயிட்டேன்னா நல்லதாக்கா எந்திரிச்சு வந்துட போதும், மைக் செட்டை கட்டிட போறான். கல்லானாலும் கனவே அவன் புல்லானாலும் புருஷன், எனக்கு கல்லானாலும் கள்ள புருஷன், புல்லானாலும் பாலாதான் புருஷன். பாடு, நான் கூப்பிட்டா எவனுக்கோ மூடு வரலையா? விளக்கான பையில அவன் அங்கிட்டு போனதோட இங்கிட்ட ஒரு வாழை மாம்பழத்தை தின்றுவோம்டா. சுனிலையும் தெரியாது, ஒரு அணிலையும் தெரியாது. சுனிலையும் தெரியாது, அணிலையும் தெரியாது. சரி, சதையப்புறம் நிக்கிறியா? அந்த கொட்டையப்புறம் எவதுப்பா? சதை எனக்கு கொட்டை உனக்கு. வாயில வச்சு அமைக்க போறீங்க. மாம்பழம் பூரா தின்னு கூட கொட்டையை பூரா ஓரமா போட்டீங்கன்னா திங்க வேணாமா? ஒரு வாய் ஊட்ட வாடா. ஐயோ வேணாம்டா, தயவு செஞ்சு வேணாம்டா. நீ போட்டு பெசஞ்சு உழப்பி எனக்கு ஊட்டுறான். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஓஹோ 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 ஓஹோ.
மூக்களையிற போது நாசிலே. ம் வர வர வீடியோ போடாமல் தனியாக சோறுதுன்னா சோறு இறங்க மாட்டேங்குது. வீடியோவில் பேசிக்கிட்டே என் தங்கச்சி பிள்ளைய மாப்பிள்ளைய பார்க்க பார்க்க தான் திங்க அவங்களும் சாப்பிடுவாங்க நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு. ம் அந்த கொட்டையடு இனிமே எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்ற வீடியோவை போட்டு தான் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. பார்த்துக்க எங்கள் சிக்கா மாமா எப்படி சாப்பிட்றாருன்னு. இந்த அழுகுன தின்னுதான் தின்னுதா அழுகலடா, அது நசுக்கி போயிருக்கிறது. ஐயோ சூட்ட கலப்ப போகுது. நேற்று தான் கருவாடு மாங்காய் மாம்பழம், அப்புறம் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அந்த திருப்பிக்கிட்டு மாம்பழம் ரசம் எல்லாம் சூடு. அப்புறம் எப்படி நிற்கும்? சாப்பிடும்போது அதை பற்றி பேசாத. சரி இதை சாப்பிடு. பாயாச கவரோட நல்லா இல்லையா இது? நல்லா இல்லையா? சரி என்ன உடைக்கணும்? பாயாசம். ஐயோ 2 சாப்பாடு வாங்கினோம்டா. ஒன்று அவன் சரியா சாப்பிடல வச்சுட்டு போயிட்டேன். திருப்பி வருவியான். நான் எங்க சோறும் பேனே. ஒன்று சுரக்காயை போடணும், இல்லைன்னா அவரைக்காயை போடணும், இல்லை சீனியா அவரைக்காயை போடணும். எல்லாத்தையும் போட்டு அதில் சுண்டலையும் போட்டு வச்சிருக்கேன் பாரு. சுண்டக்காப்பிள்ளைங்கிறிய. திருப்பி வந்துங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சோறு எங்கம்மா அப்படிங்க. நேற்று தெரியாமல் அந்த அக்காவை குத்திட்டு வேலை செய்யற சோறு எங்க கூக்கி கொடுத்துட்டேன்டா. உனக்கு அறிவு இருக்கா? நான் எங்க தின்னேன்? யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட தான் சொல்றியா? தான் சொல்றேன். அதை சொல்லிட்டு சொல்றீ மூதேவி. நீயா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கேன். அதேடு மூதேவி பிச்சு பிச்சு மூளையில ஓட வச்சிருக்கு. அவ்வளோதான். பேஸ்ட்லாம் அதில் போடு. அதேடு இந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்து போடுவோம் கையிலே. ஆடா இரு, என்ன சாப்பிட விட மாட்டேங்கிற? ஒரு நிமிஷம் திங்காத பக்கத்துல. எச்சியை வைக்கிறாங்க. இரு கருவேப்பிலை போ போ. நீட்டா வச்சு நீட்டா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சோறு போதும் போதும். கையை உதறாம போடு. எங்கேயோ தும்புறாங்க. சளி பிடிச்சிருக்கேன் அந்த அக்காவுக்கு. ஒரு டானிக்கை வாங்கி கொடு. இலையை எப்படி வலிச்சு நக்கிறதுங்கிறத என்கிட்ட கற்றுக்கங்கடா. நக்கிறத எப்படின்னு மாமா கிட்ட தெரிஞ்சு. இந்த வர்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்பளத்தை உடச்சிட்டேன். பாயசத்தை ஊற்றுதுல. ஊற்று. கலக்கி விட்டு ஊத்துடி. சப்பாரிசி அவ்வளோதான் மூதேவி. போடு எல்லாத்தையும். சுவை ஏறி போயிடும். காய் தின்னு இறங்காத தொண்டையில இரு. சாப்பிட்றது இப்படி தான்ப்பா சாப்பிடணும் எல்லாருமே. எல்லாருக்கும் சொல்கிறேன். போதும் 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 காய தின்னு. பார்த்துட்டீங்களா? இப்படி தான் முடிஞ்சா காய திங்கணுமா? போதுமா? போதும் மூடு. ஏன் இப்படி பல்லு போட்டு வச்சிருக்க? நீ தின்ன ஆங்கடா தின்ன மாம்பழத்தை போய். நானா அப்படி தின்னேன்? நீ தான் தின்ன. அவ்வளோதான். இதையும் ஏன் விடணும்? ஏய் போதும் தான்.
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இலைய முடுற. போதும் போதும், ரொம்ப திங்கக்கூடாது. வேணா மடக்கு. இப்படி தான் மடக்கணும் இலைய எல்லாரும். என்ன மடக்கு, மெதுவா மடக்கு. நமக்கு திட்டாடுறா. போதுமாடா, பாய் சொல்லிடுறா. பாய் பாய்.